ஒலிவமர கன்றுகளை போல ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றி ஆண்டவரே அப்பா தேவனே ஒலிவமர கன்றுகளை போல சூழ இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா தகப்பனே. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஞானத்தை கட்டவிழ்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஞானத்தில் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்ன தேவனே. அப்பா உண்மை அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே தேவனை தரும்படி கேட்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் ஐயா ராஜா. பாதாளத்தின் வல்லமைகள் ஆண்டவரே எந்த ஒரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளை மேற்கொள்வதில்லை என்று அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் நீங்க வெற்றி சிறந்தீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆமோதிக்கிறோம் தகப்பனே. அதை அக்செப்ட் பண்ணுகிறோம் தகப்பனே. என் தகப்பனாகிய தேவனே ஒவ்வொரு விசுவாசத்தின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தகப்பனே ரூத்தினுடைய ஆண்டவரே குடும்பத்திலே சொல்லப்பட்டது போல நகோமிய வாழ்க்கையில சொல்லப்பட்டது போல முதிர் வயதிலும் அவர்கள் ஆண்டவரே தங்கள் பெற்றோர்களை ஆதரிக்கிறவர்களா இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு விசுவாசத்தின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே தீமோத்தேயை போல பவுலை போல ஆண்டவராகிய தேவனே தகப்பனே சாமுவேலை போல தாவீதை போல ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே விசுவாச குடும்பத்தின் சந்ததியின் மேல் ஆண்டவரே தேவனே உம்முடைய ஆவியையும் அவருடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறேன். அவர்கள் நேர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல் வளருவார்கள் ஐயா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளும் பாவங்களுக்கு செத்தார்கள் நீதிக்கு பிழைத்திருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் ஊற்றப்பட்ட தேவனுடைய ஆவியானவரும் அவர்களுடைய வாயிலே வைத்த வார்த்தைகளும் இது முதல் அவர்களுடைய சந்ததியின் வாயிலிருந்து என்றென்றைக்கு நீங்குவதில்லை என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா பிதாவே கோணலானவைகளை அவர்களுக்கு செவியாக்குகிறேன். ஆண்டவரே தேவனே படிப்பிலே ஆண்டவரே தேவனை உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன். வேலை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவனே அந்த வார்த்தையே இருப்பதில்லை ஐயா. அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் சேவிங் அக்கவுண்டுகள் கற்பத்தின் கரிகள் கைது செய்யும் வேலைகள் ஆசீர்வாதங்களை நான் நிரப்புகிறீர்கள் சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தானியலை போல ஆண்டவரே தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம். அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். அவர்கள் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம். 4 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலே தானியலும் ஆண்டவரே தேவனே அந்த தேசத்திலே ஐயா ராஜா தேவனே அப்பா ஞானம் உள்ளவனாய் ஆண்டவரே தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்கிறவனாய் இருந்தார். அதே போல விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்கிறவர்கள், ஞானம் உள்ளவர்கள், புத்திக்கும் ஆண்டவரை ஞானத்துக்கும் அடுத்த விஷயத்துல 10 மடங்கு சமர்த்தர்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாசத்து குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே ஆத்மாவில சரீரத்திலே ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த தேசத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களாயிருக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்கிறீங்களா, அதுக்காக சோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிதாவே அப்பா ராஜா தேவனே தகப்பனே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறதற்காக சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததியையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். ரஞ்சினி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. தேசங்களுக்காக இன்னும் அந்த டெக்சஸ்ல நடந்த இந்த வெள்ளப்பெருக்கு காரியங்கள் இதற்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. சங்க ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கம் ரெண்ட அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க அன்பு மீதால சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. தாவியானவர் எங்களுக்கு வாசம் பண்ற அறிவை தந்திருக்கிறீங்க ராஜா.
எங்களோட பிரகாசமான முனக்கங்கள் திறக்கப்பட்டிருக்க நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சங்கமம் ஊழியத்தையும் ஆண்டவரே சத்தியத்தை நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீங்க பேரை பெருமைப்படுத்தி கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் தேசங்களுக்காக வருகிறோம். தேசமே நீ பயப்படாது மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உடன்படிக்கை ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த கால நிலையால வார இந்த பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்றோம். டெக்சஸ்ல நடந்த அந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரே கேம்பிங் போய் அந்த பிள்ளைகள் ஆண்டவர் எத்தனையோ பேர் ஆண்டவரே நீர்ல அந்த அமிழ்ந்து போனார்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஏசப்பா. எல்லா தேசங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறேன். எல்லா தேசத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறேன். அப்பா தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக தேசங்கள் ஆண்டவரை மகிழ்ந்து களிகூறக்கூடியதா நீ மாட்டுகிறீர் ஆண்டவரே. பயப்படக்கூடாது என்று சொல்லி எழுதியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து எல்லா தேசங்களும் கனடா தேசம், அமெரிக்கா தேசம், இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஆஸ்திரேலியா எல்லா தேசங்களையும் உடன்படிக்கையின் ரத்தத்தை தெளிக்கும் போது பாதுகாப்பு கொடுப்பீங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா இந்த வாகனங்களுக்கு ஆண்டவரே வாகனங்கள் மீது அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவர். இந்த வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த அவர்கள் அந்த பிளேனை ட்ரெயினையோ பஸ்ஸையோ ஓட்டும் போது உம்மோட ரத்தத்தை தெளிச்சு ஆண்டவர் பிரேயர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதுகாப்புல இந்த 91ஆம் சங்கீதத்தை அவர்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரை அதை எடுக்கும் போது ஆண்டவரே பாதுகாப்பை நீ கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த துக்க செய்திகளை நாங்கள் கேள்விப்படக்கூடாதப்பா ஏசப்பா. யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படக்கூடாதப்பா. யுத்தத்துக்கு சமாதான பிறவே நீங்க சமாதானத்துக்காகத்தான் உங்களோட சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறீங்க ராஜா. எல்லாரும் சமாதானமாக இருக்கிறதான் கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தேசங்களுக்கும் சமாதானம் வருகிறது. உண்மை உறுதியாக பற்றி கொள்ளுகிற பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் உண்மையை உறுதியாக பற்றி கொள்கிற ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன். இயேசு என்ற விதை எல்லா தேசங்களும் விதைக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த மீடியாக்கள் மூலமாக இயேசு விதை விதைக்கப்படும். டிவி மூலமாக இயேசு விதை விதைக்கப்படுது ஆண்டவர். பேஸ்புக் எல்லா இடத்திலும் ஆண்டவர் ஏசப்பா உண்மை அவர்கள் பிரகாசமான மனக்கண்களை திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன். நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு இயேசுவை அவர் மரித்தோழ்ந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிக்கையிடும் போது ஆண்டவரை அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பின் பாத்திரம் அப்பா அதுபோல ஒரு விசேஷமான பாத்திரம் ஒன்றுமில்லையப்பா. ரட்சிப்பு தான் நிரந்தரமா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோகம் தான் நிரந்தரமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே. ஏசப்பா இதை அறியாமல் ஆண்டவரே உலகத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரே பாவங்கள்ல இருந்து மனங்கள் திரும்பி ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட வர வேணும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன் ஆண்டவரே. இது கடைசி காலத்துல யுத்தத்தின் செய்திகளை கேள்விக்கான உடனே வராதென்றுதான் எழுதியிருக்கிறீங்க வருகை. ஆனாலும் நாங்கள் இந்த நேரம் ஆண்டவரே அந்த கன்னிகைகள் ஆண்டவரே விளக்குகளுக்கு எண்ணெயை வைத்துக் கொண்டு காத்திருக்கிற கன்னிகள் போல ஆண்டவரே ஆயத்தமுள்ள கன்னிகளாக ஒவ்வொருவரும் வெளிப்பட வேணும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன் ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவை கூட்ட வேணும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உங்களோட அறிவை சத்தியத்தை சொல்லவர்களை மாற்ற வேணும் என்று கேட்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம். உங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீங்க ஒவ்வொருவரையும் கருவிலிருந்து தெரிந்து கொண்ட அன்பான தகப்பனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஸ்ரீலங்காவில இருந்து எங்களை கொண்டு வந்தீங்க ராஜா. ஆனாலும் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டுக்கிறோம் ஆண்டவரே. வஸ்திரங்களை தரித்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறேன். எல்லாருமே ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துக்கு ஆண்டவரே வருக ஒரு செகண்டுக்குள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே.
அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நன்றி. யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ற தேவனா இருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுறேன், நன்றி சொல்லுறேன். எல்லா துதிகான மக்கள் உண்டாக்கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். ஏமக்கு சோத்திரம். ஆண்டவரே, சௌரி ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கு நீர் பதில் கொடுத்தவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பிலமுள்ளவனுக்காகிலும் பிளவினனுக்காகிலும் உதவி செய்கிறது உடைய பார்வையில் லேசான காரியம். ஹாலே லூயா. இன்னும் கூட நாங்கள் இன்னொரு ஜெபத்தை நாங்கள் ஈரெடுக்க போகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஹாலே லூயா. அது சிங்கள பகுதிகளா இருந்தாலும் கூட, தமிழ் பகுதிகளா இருந்தாலும் கூட. உதாரணத்துக்கு இப்ப வவனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்காக நீங்க செபிக்கலாம். ஒவ்வொரு ஊர்கள், தெரிந்த ஊர்கள், மாவட்டபுரம், இணைவேல், கூண்டாவில், கொக்குவில், தாவடி, சாங்கானை, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளுக்காக நீங்க செபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை மட்டும் சகோதரி பாலகுமாரி ஜெபிங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாயிருக்கிறீங்க. இன்றைய நாளில் ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இமானுவேல், சங்கமன் ரேடியோ, சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம், உம்மை ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நீர் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை ஊழியக்காரன், ஊழியக்காரி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளாய் தலைமுறையாய் அவர்கள் செய்த ஊழியங்களை, ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் நீர் கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல ஆண்டவரே, நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இலங்கையில இருக்கிற ஆண்டவரே வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், மேற்கு மாகாணம், வடகீழ் மாகாணம், சப்ரோமுவா மாகாணம், எல்லா மாகாணங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜாழ் மாவட்டம், ஆண்டவரே ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆண்டவரே மாவட்டபுரம், ஆண்டவரே சுன்னாகம், மல்லாகம், கொக்குவில், கோண்டாவில் பகுதிகள், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அந்த தேசங்கள்ல. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு, ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ளுகிற அறிவு அந்த தேசத்திலே நிலவ நீங்க உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீங்க. அந்த தேசம் முழுதாக ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்க தெளிக்கிறோம். ஆண்டவரே விக்கிர கட்டுகள், பாவ கட்டுகள், ஆண்டவரே மனித வணக்கங்கள், ஆண்டவரே பாவ பழக்க வழக்கங்கள், குடிவரி, போதை வசதியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசங்கள்ல இருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர் செய்கிற ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களின் எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி கொடுக்கிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த தேசத்திலே ஆண்டவரே எல்லா விதமான கட்டுக்களையும் நீங்க இயேசு நாமத்துல முறியடிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களை மெய்யான தேவன் என்று கண்டுகொண்டு ஆண்டவரே எல்லோரும் கர்த்தரே தேவன் என்று கொண்டு ஆண்டவரே தொழுது கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பாவிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்களுக்குள்ள இருக்கிற நோய்வாய்ப்பட்டவர்கள், சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் அந்த தேசத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆமிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் ரட்சிப்புக்குள்ள வர நீங்க உதவி செய்யற தேவன். ஆண்டவரே, டாக்டருக்காக ஜெபிக்கிறோம், ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த இடத்திலே நீர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறீங்க. அந்த இடத்திலே நோய் வாய்ப்படாதபடி ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வச்சு ஆண்டவரே, சங்கீதம் 23:91 ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சங்கீதம் 128 நாங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபாகமம் 28:12 அந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம், சமாதானத்தை கூறுகிறோம். ஆண்டவரே, யுத்தங்கள் வேண்டாம். ஆண்டவரே, விக்கிர வணக்கங்கள், ஆண்டவரே இன்னும் அந்த விபத்துக்கள் ஒன்றும் நடக்காதபடி ஆண்டவரே தற்கொலையான எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீர் அகற்றி போடுகிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த இடங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக
நாங்க ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகள் அந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த சபைகள் எல்லாம் கட்டப்பட நீங்க உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே இலங்கை தேசம் முழுதாக ஆண்டவரே இயேசுவை தொழுது கொள்ளுகிறது பிள்ளைகளை நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் உருவாக்குறதுக்காய் நன்றி. ஆண்டவரே சமாதானத்தை கூறுகிறோம். ஆண்டவரே யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது, நோய்கள் ஒன்றும் வராதபடி ஆண்டவரே அவர்களுடைய சிறையிருப்பு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே ஒவ்வொருவற்ற போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே இயற்கை அழிவுகள் ஒன்றும் வராதபடி அந்த தேசத்தை நீங்க பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே பூமி அதிர்ச்சியோ சுனாமியோ ஆண்டவரே சூறாவளியோ ஆண்டவரே வெள்ளப்பெருக்குகள் ஒன்றும் ஏற்படாதபடி ஆண்டவரே இயேசுவினாலே அந்த இடத்தை நீ கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். ஆண்டவரே அந்த தேசத்திலே உம்முடைய நாமத்தை நாங்க சொல்லும் போது அந்த இடத்திலே ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே ஒருமனம் ஐக்கியம் அந்த இடத்திலே நீங்கள் உருவாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேசத்தை நீ நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் தயாராக ஆண்டவரே உங்களை மட்டும் நாங்கள் பிரியப்படுத்த அந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாருடைய குறைவுகளையும் நீ நிறைவாக்கி ஆண்டவரை மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுற தேவன். அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வியிலே உயர்ந்த ஸ்தானங்களை நீங்கள் கொண்டு போய் உட்கார பண்ணுற தேவன். வேலைகள்லையும் ஆண்டவரே அவர்களை உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்க கொண்டு போய் உட்கார பண்ணுகிறீர். ஆண்டவரே திருமணம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை நீங்க கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே நோயில இருந்து ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கல்வியில உயர்ந்த ஸ்தானங்கள், வேலையில உயர்ந்த ஸ்தானங்கள், ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகள், திருமணம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்களை நீங்க நிறைவேற்றி வைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அந்த சபைகள் ஒவ்வொன்றிலையும் உம்முடைய இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களை மெய்யான தேவன் என்று கண்டுகொண்டு ஆண்டவரே ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பாவிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்காத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஞானஸ்தானத்துக்கு எடுக்க ஒப்பு கொடுக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இன்னும் பஞ்சங்கள் பட்டினிகளோ கொள்ளை நோய்களோ ஒன்றும் வராதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆண்டவரே தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே இலங்கை தேசம் முழுதாக ஆண்டவரே மிகுந்த சமாதானத்தை நாங்கள் கட்டளை இடுகிறோம். அந்த தேசம் ஆண்டவரே இயேசுவின் தேசமாக நீங்கள் மாற்றுவதற்காய் நன்றி. அந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி கொடுக்கிறதுக்காய் நன்றி. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்குகிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே அறியாத ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஆண்டவரே விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ இருக்கலாம் ராஜா. ஆனாலும் தகப்பனே அவர்களுக்கு உண்மை அறிகின்ற அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா தற்கொலை ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க விடுதலையாக்க வேணுமா செபிக்கிறோம். இறுதிய நறுங்குண்ட ஆவிய நீர் தள்ளாத தேவனையா. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் தங்கள் திருமணத்திலே சரியான முடிவுகளை எடுக்க ஆண்டவரே அந்நியரோடு இணைக்கப்படாதிருக்க ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா உம்முடைய ஜனங்களை திருமணம் செய்ய அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மேல் ஞானத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே திருமணங்கள் ஆண்டவரே தேவனே நீர் நிச்சயித்தபடி உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அவர்களை நீர் சரியான நிலையில கொண்டு வந்து நிறுத்தும்படி செபிக்கிறோம். மனுக்குலம் ஆண்டவரே தொலைந்து போன வேளையிலும் திரும்ப ஏசப்பா நீங்க வந்து மனுக்குலத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்தினீர் ஐயா. பாவங்களை நீர் உம்முடைய ஆண்டவரே தேவனை சரீரத்திலே ஏற்றுக்கொண்டீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின உண்மையில வந்தது ஐயா. உம்முடைய தழும்புகளால் அவர்கள் ஒவ்வொருவரும் குணமாகும்படியும் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள் போத வஸ்துகளுக்கு அடிமைகள் ஆகாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியும் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன், ஆமேன் பிரதர். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த கடந்த ஒரு மணித்தியாலமாக ஜெபங்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்திய உங்களையும் இணைந்து ஜெபித்த சௌரி பாலகுமாரி, சௌரி உமா, சௌரி ரஞ்சினி, அதுக்கு முன்னதாக சௌரி தர்சா, சௌர்ண அசோக், கடந்த வாரத்திலே ஒரு சகோதரன் இணைந்தார், அவரையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இலங்கைக்காக விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். கனடா தேசத்துக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் காரியங்களுக்கூடாக வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தரை சித்தமான நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த விசமாந்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. Amen. God bless you everybody. God bless you. Thank you.